கேளுங்கள். நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடினால இன்றைய வார்த்தைகள் எங்களுக்கு மிக அவசியமாக காணப்படுகிறது. ஆமென். எல்லாம் இந்த வேதத்திலே இருந்துதான் நாங்கள் வார்த்தைகள் எடுக்கிறோம். இந்த வேதம் நாங்கள் சொன்னோம்னு சொன்னால் வேதம் ஒரு ஆழ்கடலை போன்றது. அப்பப்போ அவர்கள் போய் ஆழ்கடலில் நீந்தி போய் ஆழத்தில் போய் எடுக்கிற கொஞ்சம் கொஞ்சம் காரியங்கள் எப்படித்தான் எடுத்தாலும் அள்ள குறையாத வார்த்தைகள் இந்த வேதம் தான் இருக்கிறது. ஆமென். கவனமாக கேளுங்கள். ஒரு பெரிய காரியங்களை செய்கிறவன் மட்டுமல்ல, எங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். எங்களுக்கு அப்பா பிதாவே என்று சொல்லுகிற புத்திர சிவிகார ஆவியை தந்து எங்களை மகளாய் எங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். ஆதியாகமம் 34 அதிகாரத்தை எடுத்து 1-5 பட்டம் வாசிக்க இப்போது கேட்போம். மந்தையிடத்திலே வெளியிலே இருந்தார்கள். அவர்கள் வருவனமும் யாக்கோபு பேசாமல் இருந்தான். Sichem dit alors à son père Hamor, donne-moi cette jeune fille pour femme. Jacob apprit ce qu'il avait déshonoré sa fille Dina. Comme ses fils étaient au champ, avec son troupeau, il garda le silence jusqu'à leur retour. Amen. Amen. இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய மனுஷன் யாக்கோபு. தேவனுக்கு நாங்கள் பெயரை இருக்கிறது. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அப்படியான ஒரு தேவ மனுஷனாகிய யாக்கோபு இப்ப என்ன சொல்றாங்க என்ன செய்யறாங்க என்று சொன்னால் நாங்கள் 5ஆம் வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், பேசாமல் இருந்தான். ஆமென். என்ன செய்யறானா? பேசாமல் இருந்தான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் பேசாமல் இருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வருதுன்னு சொன்னால் துக்கம் ஒரு மனுஷனை மேற்கொண்ட அவனால் தொடர்ந்து பேச முடியாது. ஆமென். இங்கே யாக்கோபு என்ன செய்யறான் என்று சொன்னால் அங்கே வார்த்தைகள் சொல்ல முடியாமல் உள்ளத்தான வேதனைப்பட்டு துன்பப்பட்டு வார்த்தை வெளிவராமல் அவன் ஆடுகள் மேய்க்கிற தன்னுடைய பிள்ளைகள் திரும்பி வரும் வரையும் அவன் என்ன செய்யறான் என்று சொன்னால் பேசாமல் இருந்தான். ஆமென். நாங்கள் நினைக்கிறோம் அந்த மந்தையிலே மாடுகள் ஆடுகள் மேய்க்க செய்வத காரியங்கள் சாதாரணமாக பக்கத்திலே அல்ல. அந்த நாட்களிலே அவர்கள் கிழமை கணக்குகளில் மாத கணக்குகளில் 3 நாள் 5 நாள் எல்லாம் போய் மந்தைகளை அங்கே விட்டு மேய்ந்தற்கு கூட்டி வருவார்கள். அவை எத்தனையோ நாட்கள் அது செல்லும் திரும்பி வருவதற்கு, கேள்விப்பட்டு திரும்பி வர நாட்கள் செல்லும். ஆனால் யாக்கோபு என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர்கள் வரும் வரையும் அவன் வாய் திறந்து பேசவில்லை. ஆமென். இது அந்த யாக்கோபுடைய வீட்டில் பார்த்தா ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட். இவன் யாக்கோபு கதைக்கிறான் இல்லை, ஒன்று கதைத்தால் ஒரு துக்கம் படிகளும் ஒரு பிரச்சனை தீரும். ஒன்றுமே கதைக்காமல் இந்த பெரிய தேவ மனுஷன் அங்கே பேசாமல் வாயை மூடிக்கொண்டு கதைக்காமல் இருக்கிறது இன்னும் அந்த குடும்பத்திலே அந்த வீட்டில் பெரிய டென்ஷன் ஆகிவிட்டது, ஒரு பெரிய பிரச்சனை ஆகிவிட்டது. இன்னும் அங்கே இருக்கிற சூழ்நிலைகளை இன்னும் நிறுத்தமாக்கி கொண்டு போனது. ஆமென். என்ன நடந்தது என்று சொன்னால் அவனுடைய அருமையான மகள் தீனா லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். யாக்கோபுக்கு 11 ஆண் பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள். பெஞ்சமின் இன்னும் அந்த பிறக்கவில்லை. இந்த டைமில் ஒரு பெண் பிள்ளை தீனாள். 11 ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு பெண் பிள்ளையா தீனாளை அந்த வீட்டு செல்லமா வளர்த்த பிள்ளை. ஆமென். ஒரு வாலிப பிள்ளை செல்லமா வளர்த்த பிள்ளை. இந்த பிள்ளை லேயாளுக்கு பிறந்த பிள்ளை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இப்ப யாக்கோபு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பெண் பிள்ளைகள்ல எவ்வளவு பாசம் வைத்திருப்பார்கள் யோசித்து பாருங்கள். வாசிக்க வசனத்தில் மறுபடியும் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டார். அவளை பாருங்கள். லேயாள் பெற்ற தீனாள் இப்ப என்ன செய்யறாங்க என்று சொன்னால் என்ன சம்பவம், என்ன இன்சிடென்ட் நடந்தது சொன்னால் லேயாள் பெற்ற தீனாள் ஒரு செல்லப்பட்டு அந்த வீட்டுல 11 ஆண் பிள்ளைகள் இருக்கிற இடத்துல ஒரு செல்லமான வளர்க்க ஒரு வாலிப பிள்ளை, பெண் பிள்ளை. எவ்வளவு அன்பு பாராட்டி எவ்வளவு சீராட்டி அவர்கள் தலையில தூக்கி வைத்து அந்த பிள்ளையை வளர்ந்திருப்பார்கள். அந்த வீட்டில தீனாளுக்கு எந்த குறையும் இருந்திருக்காது. ஏன்னு சொன்னால் இங்கே யாக்கோபு ஒரு தன்னுடைய மாமனார் வீட்டு லாபானிட்ட இருந்து திரும்பி தன்னுடைய பரிகாரங்களோடு தான் திரும்பி தேவனுடைய கட்டளையின்படி தேவன் சொன்ன இடத்துக்கு பிரயாணப்பட்டு போகிறார். ஆமென். பிரயாணப்பட்டு போகும் வழியில தான் இந்த சம்பவம் நடக்கிறது. ஆமென். அப்ப அந்த செல்வங்கள் எல்லாம் திரண்ட செல்வங்களை எல்லாம் சேர்த்து மறுபடியும் தன்னுடைய மூதாதைய இடத்துக்கு திரும்பி ஈசாக்கனுடைய இடத்துக்கு போகும் பொழுது கூடாரம் விட்டு ஒரு தேசத்திலே தங்கும் பொழுதுதான் இந்த சம்பவம் நடைபெறுகிறது. ஆமென். பார்த்தால் அந்த தேசம் ஒரு நல்ல ஒரு அழகான இடம், ஒரு மனுஷர்கள் வாழக்கூடிய நல்ல ஒரு ஆசீர்வாதமான இடமாய்
யாக்கோபுடைய கண்களுக்கு அது புறப்பட்டது. அவர்கள் என்ன செய்யறான்னு சொன்னால், சுக்கோத்தில தன்னுடைய பரிகாரங்கள், தன்னுடைய எல்லா சொத்துக்கள் பத்துக்கள் வந்தவன், தன்னுடைய இன பந்துக்கள் எல்லாரும் என்ன செய்யறான்னு சொன்னால் அங்கே கூடாரம் அடித்து தங்குகின்றான். ஆமே. இப்ப அந்த தேசம் ஆனால் இவர்களுக்கு ஒரு வித்தியாசமான இடம், ஒரு புதிய இடம். ஆமே. நாங்களும் வேற நாடுகளில் வாழ்கிறோம், ஐரோப்பிய நாடுகளில் நாங்கள் வாழ்கிறோம். தேசங்களில் வித்தியாசமான ஜனங்கள் இருப்பார்கள், வித்தியாசமான பழக்க வழக்கங்களை கொண்டிருப்பார்கள், வித்தியாசமான கலாச்சார சூழ்நிலைகளை கொண்டிருப்பார்கள், வித்தியாசமான மனநிலைகளை கொண்டிருப்பார்கள், வித்தியாசமான தேவர்களை வழிபடுகிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த பிள்ளை தினாலை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், தினாள் தேவனால நேர்முகமா தேவனோடு போராடிய யாக்கோபுடைய பிள்ளை. யோசித்து பாருங்கள், இந்த பிள்ளை எவ்வளவு ஆசீர்வாதமான பிள்ளை. ஆமென். தேவனுடைய சமூகத்தில தேவனோடு முன்னோடு சேர்ந்து வளர்கிற ஒரு பிள்ளை. ஆமென். ஒரு 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 புறம்பான பிள்ளையா இல்லை, ஒரு தெரியாத பிள்ளையா இல்லை, தேவனோடு இருந்து ஐக்கியத்துக்கு வளர்ந்த பிள்ளை தினாள். இப்ப என்ன செய்யறான்னு சொன்னா, தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டார். இந்த தேசத்துல இருந்து ஒரு அந்நிய தேசத்துல இருக்கிற பிள்ளைகளை அவங்க வேதம் சொல்லுகிறது, தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டார் என்று. ஆனா நீங்க படித்த உடனே நினைக்கக்கூடாது, ஏதோ பார்க்கறதுக்கு அந்த தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளை பார்க்கறதுக்காக ஆசைப்பட்டு போனாங்க. தேசத்து பெண்களை பார்க்கறது அர்த்தம் என்னன்னு சொன்னால், அந்த பெண்களை பார்த்து சிநேகிக்கிறது, சிநேகம் பிடிக்கிறது, கேர்ள்ஃப்ரெண்ட் பிடிக்கிறது. ஆமென். இப்ப இவன் 11 ஆண்களுக்கு ஒரு தனிப்பிள்ளை. இப்ப இவங்க தேசத்தை பார்க்கிறாங்க. தேசத்தை தகப்பன் கொண்டு குடியமர்த்தி இருக்கிற புது இடம், புது தேசம் அவர் அறிந்திருக்கிறாங்க. இந்த தேசம் ஒரு நல்ல ஒரு செழிப்பான தேசம், ஒரு நல்ல அழகான இடம். ஆக இந்த தேசத்தில் இருக்கிற பெண்களை நான் சிநேகம் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி, அது இயல்பாகவே ஒரு பெண் பிள்ளைகளுக்கு வருகிற ஒரு காரியம். இது ஒன்றும் வித்தியாசமான காரியம் இல்லை, ஒரு பாரதூரமான காரியம் அல்ல. ஆமென். அப்ப அவன் என்ன செய்ய, அந்த பெண் பிள்ளை இப்ப அந்த தேசத்தில் உள்ள பெண்களை சிநேகம் பிடிப்பதற்காக போகின்றார்கள். அடுத்த வாசியங்கள் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோட பயணித்து அவளை தீட்டுப்படுத்தினான். பாருங்கள், விவரம் என்னவென்று சொன்னால், இந்த தீனால் அந்த தேசத்து பெண்களை பார்க்கும்போது நல்ல பிள்ளை. நாங்கள் தீனால் அநேகமா வேத புத்தகத்திலே எஸ்தர் என்று பேர் இருக்குது, ரெபேக்கா என்று பேர் இருக்குது, ரூத் என்று பேர் இருக்குது, நிறைய பேர் எல்லாம் இருக்குது வேத புத்தகங்களுடைய பேர்கள். ஆனால் தினால் என்று நான் கேள்விப்படவில்லை, யாராவது தினால் என்று பேர் வைத்திருக்கிறேன். காரணம் யாக்கோபினுடைய ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிள்ளை. ஆமென். தினால் அந்த பிள்ளை என்ன செய்யணும்னு சொன்னா, பிள்ளை நல்ல அருமையான பிள்ளை, பெண் பிள்ளைகள் சொன்னார். உண்மையில நாங்கள் பெண் பிள்ளைகள் எப்பவும் வீட்டில் இருந்தால் அது ஒரு தனி அழகு. எத்தனை ஆண் பிள்ளைகள் வீட்டில் இருந்தாலும் ஒரு பெண் பிள்ளை வீட்டில் சொன்னா அந்த வீடே சோபையில் இருந்து போயிடும். அது பெண் பிள்ளை வீட்டில் இருந்தேன்னு சொன்னா அந்த வீடே அழகாக இருக்கும். பெண் பிள்ளைகள் எப்பவும் வீட்டிலே ஒரு மகிழ்ச்சியாக இருப்பதும் சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள். இந்த பிள்ளை என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த அருமையான பிள்ளை இப்ப அம்மா அப்பாக்கள் இருந்து என்ன செய்யறாங்க, நாங்கள் ஒரு தேசத்துல போய் அம்மா யாக்கோபு இருக்கிற விளையாடி இருக்கிறாங்க, நான் தேசத்துல போய் எனக்கு செய்திகள் எனக்கு வேணும், நான் கதைக்க வேணும், பார்க்க வேணும், இந்த தேசம் நல்லா இருக்குதா நீங்களாம் சொல்லியிருக்கிறீங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் போகணும்னு சொல்லி அனுமதி கேட்டு போறாங்க. ஆனா என்ன போறாங்க, என்ன பிரச்சனைன்னு சொன்னால், தீனால் அங்கே போறது நல்ல காரியம், நல்ல நோக்கம். ஆனால் தீனால் யோசிக்கவில்லை தான் யார் என்று. ஆமென். பெண் பிள்ளைகள் எப்பொழுதும் நாங்கள் யோசிக்க வேண்டும். நாங்கள் ஆண்கள் போல சமனாக சில காரியங்களை செய்ய முடியாது. பெண்கள் பெண்கள் தான். நாமே இந்த பெண் பிள்ளை என்ன செய்யணும்னு சொன்னால் தனியாக போயிருக்கிறது. இப்ப அந்த தேசத்தில் இருக்கிற பிரபு என்ன செய்யறான்னு சொன்னால், அந்த தேசத்தின் பிரபுவாகிய சீகேம் என்பவன் கண்டான். ஆமே. அவன் அந்த தேசத்தில் பெரிய ஆள், அவனுடைய வாகனங்கள் இருக்கிறது, சொத்துக்கள் இருக்கிறது, பத்துக்கள் இருக்கிறது, அதிகாரங்கள் இருக்கிறது, தேசம் அவனுடையது. ஆமே. அப்புறம் அதிகாரம் உள்ள ஒரு பெரிய மனுஷனை என்ன செய்கிறாள், காண்கிறாள். கண்டு அவன் என்ன செய்யறாங்க, கண்டு அவளை கொண்டு போய் அவளோடு சயனித்து சொன்னால், வேத புத்தகத்திலே பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய பரம பிதா எழுதித்த அந்த வேத புத்தகத்திலே எல்லாம் அவர் வார்த்தைகள் கூட கவனமாக தான் கையாளுவார். சயனித்து அதோட அர்த்தத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு திருமணமான ஆண் பெண் செய்த காரியம். ஆமே. சயனித்து சொன்ன நித்திரம் கொண்டு வந்து நினைக்கக்கூடாது. சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினார். பிரபுவாகிய சீகேம் என்ன செய்யறான்னு சொன்னால், அவன் தன்னுடைய ஆசைக்கு உட்படுத்தி விட்டார். இங்க பாருங்கள், பெண் பிள்ளைகள் நாங்கள் தேசங்களில் ஒரு அந்நிய தேசங்களில் நாங்கள் இருக்கும் பொழுது வலு கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னு நான் சொன்னேன், தேசத்திலே பழக்க வழக்கங்கள் வித்தியாசமானவர்கள் இருப்பார்கள். ஆமே.
நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று விட்டு இப்போ நாங்கள் டக்கண்டு கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லி எங்களுக்கு ஆண்டவர் இருக்கிறார்கள் நான் போக முடியாது. ஆமென். இங்கு பாருங்கள், இந்த பிள்ளை யார்? தேவனோடு தகப்பன் போராடி ஜெயித்த ஒரு பிள்ளையினுடைய அவனுடைய மகள். ஆமென். தேவனுக்கே பெயர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். ஆமென். இந்த உலகம் முழுக்க நாங்கள் ஆராதிக்கிற தேவனுடைய பெயர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லி அந்த பெயர் சொல்லுகிற அந்த மனுஷனுடைய மகள் இப்ப என்ன செய்யறாங்க? தீர்க்கப்பட்டார்கள். ஆமென். அவை தேசங்களில் நடக்கிற காரியங்களை நாம் காண இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவன் அந்த சீகேம் என்பவனுக்கு அது பிரச்சனை இல்லை. சீகேமுக்கு என்ன பிரச்சனை இல்லை? தீர்த்துப்படுத்துவது ஒரு பெரிய காரியம் அல்ல. அவருடைய பழக்க வழக்கங்கள் அப்படி, அவனுடைய குடும்ப சூழ்நிலைகள் அப்படி, அவருடைய தேசம் அப்படி, தேசனுடைய வளமைகள் அப்படி. அது அவனுக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் தீனாளுக்கு அது பிரச்சனை. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது பிரச்சனை. ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தகப்பனோட தினாவுடைய தகப்பனுக்கு யாக்கோபுக்கு கர்த்தர் என்ன கட்டளை இடுகிறார்? நீ இந்த கானான் இடத்திலே பெண் கொள்ளாமல் உன் இனத்தாரிடத்திலே போ பெண் கொள்வதற்கு. திருமணத்துக்கு பெண்கள் தேடுதல் சொன்னால் என்ன செய்யலாம்? உன் இனத்தாரிடத்தை போன்னு சொல்லுகிறார். ஆதியாகமம் 34:31. அதற்கு அவர்கள், எங்கள் சகோதரி அவர்கள் ஒரு வேசியை போல் நடத்தலாமா என்றார். பாருங்கள், அவங்க அண்ணன்மார் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த யாக்கோபுடைய புத்திரர்கள் தினாளுக்கு ஏற்பட்ட காரியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னு சொன்னால் அவங்க சொல்றாங்க தன்னுடைய தங்கச்சியை ஒரு வேசியை கூட நடத்த முடியுமான்னு கேட்கிறாங்க. ஆமே, வேசி என்றால் சிலருக்கு அர்த்தங்கள் தெரியாது. இந்த வார்த்தைகள் வேற புத்தகத்தில் இருக்கிறது. வேசி என்று சொன்னால் ஒரு திருமண ஒப்பந்தம் ஒருவருக்கு நடப்பதற்கு முன்பதாக இப்படியான உறவுகளை ஏற்படுவதுதான் வேசித்தனம். ஆமே, விபச்சாரம் திருமணமானவர்கள் செய்கிற காரியங்கள். ஆனால் திருமணம் ஆகாத பிள்ளைகள் இப்படியான காரியங்களில் ஈடுபட்டால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறார்கள்? பேசித்தனம், பேசித்தனம். அவன் என்ன சொல்ற? தாண்டன்மார்கள் அவங்களுக்கு பயம் தெரியும், கத்தரை பற்றி தெரியும், கத்தருடைய வார்த்தைகள் தெரியும். அவங்க சொல்றாங்க என்னுடைய தங்கச்சியை இப்படி நடத்தலாமா? பாத்தீங்களா? அப்ப யாருக்கு பிரச்சனை? சிஎம் என்கிற அந்த மனுஷனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவருடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை, அவருடைய வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லை, அவருடைய ஊர்லயே அவருடைய தேசங்களில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா பிரச்சனை எங்க வருகிறது? கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீட்டு தான் வருகிறது. ஆமே, தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டுகள் அந்த பிரச்சனை வருகிறது. ஏனென்று சொன்னால் வேதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் எங்களுடைய பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் பேசித்தனங்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆமே, அவர் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற வேத புத்தகத்திலே பேசித்தனங்களை விலகி ஓடுங்கள், பேசித்தனங்களுக்கு விலகி ஓடுங்கள். வாழ்வு பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் யோசிக்க வேண்டும். நல்ல அருமையான வாழ்வு பிள்ளைகள் சபைகளில் நிரம்பி வருகிறார்கள், திருச்சபைகளில் இருக்கிறார்கள் வாழ்வு பிள்ளைகள். இன்னும் அந்த வாழ்வு பிள்ளைகள் சபைகளில் பெரிய பெரிய காரியங்களை கற்றுக்கிறது செய்கிறார்கள். ஆமே, பிரயாசப்படுகிறார்கள், பாடுகிறார்கள், வார்த்தைகள் எல்லாவற்றையும் சிறந்து விளங்குகிறார்கள். ஏன்னா வாழ்வு பிள்ளைகளை கர்த்தர் நேசிக்கிறார், நடத்துகிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமே, ஆனால் வாழ்வு பிள்ளைகளுடைய காரியங்கள்ல ஒரு கொஞ்சம் இந்த தினால் அந்த ஒரு கொஞ்சம் கவனமாக இருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கிறார். ஆமே, தன்னை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது மட்டுமல்ல, தன்னுடைய தகப்பனுக்கு ஒரு அவமானம், ஒரு பிரச்சனையை உருவாக்குவது மட்டுமல்ல, தகப்பனுக்கு ஒரு அவமானத்தை உண்டு பண்ணிவிட்டார். அது மட்டுமல்ல, அன்பான சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க? கொதித்தெழுந்தாங்க. எங்களுடைய தங்கச்சியை ஒரு வேசியை போல நடத்தலாமா? இதுதான் அவங்களுடைய கேள்வி. ஆமே, நான் காரியங்கள் இவ்வளவுக்கும் எவ்வளவு அழகா போயிருப்பாங்க, சந்தோஷமா. ஆமே, பொம்பளை பிள்ளைய நல்லா வளரா இந்த காரியம் சம்பவம் நடக்க அந்த பிள்ளை காலையில் ஒழுங்கி ஸ்நானம் பண்ணி நல்ல எண்ணெய் பூசி நல்லா ஸ்நானம் பண்ணி நல்லா அழகாக தலையெல்லாம் பாதி அம்மா கொடுத்த நல்ல சட்டையெல்லாம் போட்டு நல்ல நகையெல்லாம் இருக்கிறதுனால ஆவணங்கள்லாம் இருக்கு. ஜாக்கோபு ஆமே, சாதாரண மாநில பெரிய பணக்காரன் ஜாக்கோபு எல்லாம் சொத்தோட வந்துங்க, லாபானத்துல ஆஸ்வதிக்கப்பட்டு சொத்தோட வந்துங்க. இல்லை நகையெல்லாம் போட்டு சந்தோஷமா வெளிக்கிட்டு ஆடி பாடி போறாங்க. யாரு? பயனில்லை, பயனில்லை. ஏன் பயனில்லை? அவர்களுக்கு யாக்கோபின் தேவன் எங்களுடைய தேவன், அப்பா அப்பா இருக்க அவர் பரமபிதா என்னோட இருக்கிறார். ஆமே, சந்தோஷமா மகிழ்ச்சியா போயிருப்பாங்க. இல்ல
இடத்தை பார்க்க. ஆனால் அப்படி போன பிள்ளை மேலே சந்தோஷம். பெண் பிள்ளைகள் அழகாக இருப்பது அலங்கரிக்கிறது சந்தோஷமான காரியம். என்ன சொன்னால் அப்பாவுக்கு தான் தெரியும் பெண் பிள்ளைகள் என்ன வேணாலும் வாங்கி கொடுப்பார். இப்போ இந்த பிள்ளை இப்படி அழகாக சிரித்து கொண்டு போன பிள்ளை வரைக்கும் என்ன சொல்ல வேண்டாம், அழுது கொண்டு வருகிறது. ஆமென். மறுபடியும் வசந்த வாசிகள் சிஸ்டர். அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனான் மேல் பட்டுதலாய் இருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான். சிஎம் குணத்தை பாருங்க. சிஎம் குணம் என்னன்னு சொன்னா இன்பமாய் பேசினார். ஆமென். பிற ஞானிகளில் இருக்கிறவர்கள், பிற மகன்களில் இருக்கிறவர்கள், பிற காரியங்களில் இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க, இன்பமா பேசுவார்கள். காதல் மொழிகள், காதல் வார்த்தைகள் மனதிற்கு இன்பமாய் பேசினான். என்ன செய்தான்? அது மட்டுமல்ல, யாக்கோபின் குமாரத்தியினால் பற்றுதலாக இருந்தது. எப்ப பழைய வாசிங்க பாருங்க. எப்ப தீர்த்துப்படுத்தின பின்பு. ஆமென். அல்லேலூயா. அப்ப அவங்களுக்கு என்ன அது பிரச்சனை? இப்பதான் அவருக்கு என்ன செய்யுது? தீர்த்துப்படுத்தின பின்பு அந்த பிள்ளையோட வாழ்வு பிள்ளையை கர்த்தருக்கு விரோதமான பாவங்களுக்கு அதை ஈடுபடுத்தி தீர்த்துப்படுத்தின பின்பு இப்ப என்ன செய்தாலுமே பற்றுதல் வருகிறது. இதன் பலையாக எடுக்கணும் பழக்க வழக்கங்கள். ஆமென். நாங்களாம் என்ன செய்வோம்? எங்களுடைய பிள்ளைகள் நாங்களாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆமென். இப்ப பற்றுதல் என்பது மட்டுமல்ல, அந்த பெண்ணை நேசிக்கின்றான். என்ன செய்யறான்? தகப்பனாகிய ஏமோரை நோக்கி இந்த பெண்ணை எனக்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னான். பாருங்க, உண்மையில நல்லவன். சிஎம் நாங்கள் சொல்லலாமா கூடாது? நல்லவன் என்று அவனுடைய பழக்கவழக்கம் அப்படி. இப்ப நல்லா யோசிங்க. பாலிய பிள்ளைகள், திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள் நல்லா யோசிக்க வேண்டும். சிஎம் தினாலை தீர்த்துப்படுத்தினார். மறுபடியும் நான் மாற்றி வாசிக்க சொன்னால் தீனால் சிஎம்ஐ தீர்த்துப்படுத்தினால் இருக்கா? இல்லை. இதுதான் பெண்களுக்குரிய பிரச்சனை. ஆமென். தீனால் சிஎம்ஐ தீர்த்துப்படுத்தினால் என்று இருக்கா? இல்லை. இதை நன்றாக பாலிய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் யோசிக்க வேண்டும். தீனாலை சிஎம் தீர்த்துப்படுத்தினார். இது இயற்கை. ஆமென். அது யார் கவனமாக இருக்க வேண்டும்? சிஎம்மா? இல்லை, தீனால கவனமாக இருந்திருக்க வேண்டும். ஒரு கொஞ்சம் கவலையினமாக இருந்தது, கொஞ்சம் அசட்டையினமாக இருந்தது. தன்னையை இழந்தது மட்டுமல்ல, அவள் கர்த்தருக்கு விரோதமாய் தீர்த்துப்படுவதற்கு ஒரு காரணமாக அமைந்து விட்டது. ஆமென். இப்ப சிஎம் லவ் பண்ற விரும்புகிற அது பிரச்சனை வேற. தகப்பட்ட சொல்லி தகப்பனுக்கு என்ன செய்யறாருன்னு சொன்னால் பெண் கேட்டு வருகிறார். பார்த்த கலாச்சாரங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்ப வேதம் என்ன சொல்லுன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருமண வீட்டில் தான் தன்னுடைய ஆத்மத்தை தொடங்குறார். திருமணத்துக்கு பாருங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறான்னு சொல்லி. பரிசுத்தமான மணவாளன், பரிசுத்தமான மணவாட்டி. ஆகவே ஒரு திருமணத்திலே முன்னுக்கு நிற்கும் பொழுது ஒரு பரிசுத்தமான ஒரு காரியம், பரிசுத்த மணவாளன், பரிசுத்த மணவாட்டி. அப்ப அந்த திருச்சபையில இருக்கிற ஜனங்களுக்கும் திருமணம் மிக மிக இம்பார்ட்டன்ட், மிக முக்கியம், ஒரு பரிசுத்தமான ஒரு காரியம். ஆமென். இந்த வசந்த கல்வி வாசிகள் எபிரேயர் 13:4. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாதயுமாய் இருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது. ஆமென். விவாக மஞ்சம் அசுசிப்படாது இருப்பது. விவாக மஞ்சம் சொல்றது நான் போய் உட்காருகிற இடம். ஒரு திருமணத்துல மணவாளன் மணவாட்டி உட்காருகிற இடங்கள்ல எந்த அசுசிகளும் இருக்கக்கூடாது. அசுசிகள் சொன்னால் என்ன? ஒன்று கரைப்படக்கூடாது, இழண்டக்கூடாது, ஒரு கூடாத காரியம் இருக்கக்கூடாது, ஒரு ஒரு சாட்சிகள் கெட்டாக இருக்கக்கூடாது, 4 பேர் 4 வார்த்தைகளை விரோதமாக கலையக்கூடாது. அந்த இடம் ஒரு பரிசுத்தமான இடமாக இருக்க வேண்டும். அந்த அப்படி இருந்தால் தான் விவாகம் யாருக்குள்ளும் கனம் உள்ளது. அந்த கனம் உள்ள அப்படின்னா தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாவது அற்புதத்தை திருமண வீட்டில் தொடங்குகிறார். ஆமென். இந்த திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. விவாக மஞ்சம் அசுசிப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படி இருந்தால் தான் அங்கே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே திருமணத்தை நடத்தி வைக்க அவர்கள் வருகிறார்கள். ஆமென். அப்ப 3 பேர்கள் அங்கே வருகிறபடினால், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி வருகிறபடினால் திருமண மஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆகவே பிள்ளைகள் என்ன செய்யணும் என்று சொன்னால், இந்த பேசித்தனம், இந்த இவருக்கு என்ன இருந்தது? சிஎம்ல ஒரு பேசித்தன ஆவி. ஆமென். பேசித்தனம் சொன்ன ஆரம்பத்தில் திருமண ஒப்பந்தம் ஒன்றுக்கு முன்பதாக இந்த காரியங்களை இருப்பதால் பேசித்தனம். ஆமென்.
இந்த காரியம் அவனுக்கு இருந்தபடினால இந்த அறிவான பிள்ளைகளையும் தினாலையும் தீட்டுப்படுத்தி இருக்கின்றார். ஆமே. சங்கீதம் 119 வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே தானே. ஆமென். ஹல்லேலூயா. திருச்சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், அருமையான வாலிப தம்பிமார், வாலிப தங்கச்சிமார் சொன்னால் வசனம் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். வசனம் உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா கெர்ச்சிக்கிற சிங்கம் போல என்ன செய்யறான், நம்ம உனை விழுக்கிறான் என்று பயந்தடி சத்துருவானவன் சுற்றி திரிகிறான். ஆமென். அப்ப அவன் என்ன செய்வார், உங்களை கெடுத்து விடுவார், உங்களுடைய ஆசீர்வாதங்களை கெடுத்து விடுவார். ஆமென். இப்ப சரி, நாங்கள் இப்ப மறுபடியும் தினாளுக்கு வருவோம். இப்ப தினால் செய்த காரியம் ஒரு சரி நடந்து முடிஞ்சு போச்சு. ஆமென். ஒரு காரியம் நடந்து முடிஞ்சு விட்டது. இப்ப என்ன செய்வாங்க, பிள்ளைகள் மறுபடியும் யாக்கோபுடைய பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் எல்லாரும் மந்தையை விட்டு வந்துட்டாங்க. சரி, இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தகப்பன் மந்திருக்கிறார், சிஏமுடைய தகப்பன் மந்திருக்கிறார் பெண்ணு கேட்டு. இப்ப அந்த காரியத்தை வாசித்து பாருங்கள். 8 வாசிகள். ஏமோர் தகப்பன் ஏமோர் அவர்களோடு பேசி, என் குமாரனாகிய சீகேமின் மனது உங்கள் குமாரத்தின் மேல் பற்றுதலா இருக்கிறது, அவளை அவனுக்கு மனைவியாக கொடுங்கள். ஆமென். பாருங்கள், இப்ப பிள்ளைகள், அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுக்கும் கலாச்சாரம் இருக்கிறது, யாக்கோபுக்கும் கலாச்சாரம் இருக்கிறது, யாக்கோபுடைய குடும்பத்துக்கும் கலாச்சாரம் இருக்கிறது. ஆமென். இப்ப அவங்க கொதித்து போய் இருக்கிறார்கள். யாக்கோபு பேச கரைக்க பாட்டியே வரல, அவ்வளவு தூக்கம். அருமையான ஒரு பிள்ளை, ஒரே ஒரு பிள்ளை. அந்த பிள்ளையான தேவர்கள் சொல்லி என்ன கற்பனை பண்ணி வளர்த்திருப்பாங்க யாக்கோபு. ஆமென். அந்த பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை எப்படி ஆசீர்வாதம் நடத்த வேண்டும், எப்படி இந்த பிள்ளை ஆசீர்வாதம் இருக்கணும், கணவரோட அந்த தகப்பன் வளர்த்திருப்பாங்க. இப்போ இவ்வளவு சம்பவம் நடந்தது பிள்ளைக்கு ஒரு சின்ன காரியம். அது பிள்ளை ஒரு வாழை பிள்ளை ஒன்றும் பெருசா தெரியாது, சின்ன காரியமாக இருக்கும். ஆனால் தகப்பனுடைய இருதயமே தூக்கமாக போய்விட்டது. இப்போ அவன் இன்னும் யோசிக்கின்றார், யாக்கோபு யோசிக்கின்றார், என்ன பிரச்சனை, என்ன நடந்தது, பிள்ளைக்கு ஏன் இப்படி நடந்தது, இந்த பிள்ளைக்கு ஏன் இப்படி வந்தது, எனக்கு ஏன் இப்படி வந்தது, இந்த என்ன சோதனை சொல்லி அவனுக்கு கதைக்க முடியாமல், ஒரு தகப்பனுடைய இருதயம் கதைக்க முடியாமல் போய்விட்டது. ஆமென். இப்ப எல்லாம் பெண்ணு கேட்கிறாங்க, நல்ல விஷயம், திருமணம் செய்வது நல்ல விஷயம். ஆனால் ஒரு முறையில்லாத காரியம். ஏனென்று சொன்னால் யாக்கோபுக்கு சொல்லியிருக்கிற, நீ உன் நேத்தாருடைய இடத்துக்கு திருமணத்துக்கு போன்னு சொல்லியிருக்கிற காரியர் யாக்கோபு. ஆமென். ஈசாக்குக்கும் அதே காரியங்கள் தான். அப்ப அவங்க பிறஜாதி இந்த கானானி இடத்திலே பெண் கொள்ளாங்க. இந்த தேசத்திலே அவங்க இருக்கிறாங்க, சுத்தி இருக்கிறாங்களான்னு சொன்னா கானானியர். ஆமென். இவங்க சுத்தி இருக்கிறாங்க, இவங்களுக்குள்ள பெண் கொள்ள வேணாம்னு சொல்லித்தான் யாக்கோபை ஈசாக்கு தகப்பன் சொல்ற அங்க போகணும், லாபான் உன்னுடைய மாமாட்டத்துக்கு போகணும்னு சொல்லி அனுப்புகிறார். இப்ப மறுபடியும் எப்படி இந்த திருமணத்தை நடத்தி முடிக்கிறது, யாக்கோபுக்கு அடுத்த பிரச்சனை. ஆமென். சீயம் என்ன செய்யறார், கெஞ்சுறான். சீயம் அதை வாசிக்க செய்த பயனோடு சீகேமும் அவள் தகப்பனையும் அவள் சகோதரரையும் நோக்கி, உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். தயவு சொன்னா என்ன, காலில் ஒரு குறை, காலில் விழாத குறை. ஆமென். சீயம் யாக்கோபுடைய காலில் தயவு கிடைக்க வேண்டும், எனக்கு இந்த பெயர் கட்டித்தான்னு சொல்லி இருக்கின்றான். வாசிகள் எரி வாசிகள். சீகேமும் அவள் தகப்பனையும் அவள் சகோதரரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும், நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்டாலும் தருகிறேன். பரிசும் பகுமதியும் நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் உங்கள் சொற்படி தருகிறேன், அந்த பெண்ணை மாத்திரம் எனக்கு மனைவியாக கொடுக்க வேண்டும் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான வாலிப பிள்ளைகள், பாருங்கள், சீயமே நாங்கள் கோபப்படுகிறோம், சீயத்தின காரியத்தில் நாங்கள் கோபப்படுகிறோம். ஆனால் சீயமுடைய உள்ள என்ன செய்யணும்னு சொன்னால், உண்மையாக நான் நேசிக்கிறான், தீனாடு நேசிக்கிறது நல்ல காரியம், இதற்கு நான் பேச வரவில்லை. ஆனால் என்ன செய்வோம் என்று சொன்னால், அதற்கு சொல்லி ஒரு காரியங்கள் இருக்கிறது. ஆமென். கிறிஸ்தவ பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், நாங்கள் கிறிஸ்தவர்கள் சொல்வர்கள் வித்தியாசமானவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள். எங்களுக்கு எல்லா காரியங்களும் சரியாக வராது. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லி எங்களுக்கு யார் இருக்கிறது, எங்களுக்கு பரமபிதாவாக இருக்கிறார். ஆமென். அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறார்கள், அதை விட யார் இருக்கிறாங்க, எங்களுக்கு பரமபிதா இருக்கிறார். ஆமென். அவருடைய பிள்ளைகளாய் மகனாய் மகளாய் நாங்கள் என்ன செய்தோம், புத்திர சுவிகார ஆவியை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். ஆமென். புத்திர சுவிகார ஆவியை பெற்றபடினால எங்களுக்கு சொல்லி ஒரு பரமபிதா இருக்கிறார். அவருக்கு
அவர் எங்களுக்கு சில காரியங்களை சொல்லி வைத்திருக்கின்றார். நீங்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த காரியங்களை நாங்கள் தவறினம் என்று சொன்னால் நாங்கள் யாரை துக்கப்படுவோம்? யாக்கோபு பேசாமல் இருந்தாண்டு நாங்கள் வாசிப்போம். அதே போல நம்ம பரமபிதாவும் என்ன செய்வார்? துக்கப்படுவார். ஆமென். அவை இந்த காரியங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வாலிபன் தன் வழியை வாசித்தீர்கள். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தப்படுத்துவார்? வசந்தப்படி தன்னை காத்துக் கொள்வதனால, தன்னை பாதுகாக்கிறதுனால. கொஞ்சம் பாதுகாக்கிறேன் என்று சொன்னால் சத்துரு கத்திக்கிற சிங்கம் போல பிடிச்சு கொண்டு போயிடுவார். ஆகவே பயக்கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளை நன்றாக நாங்கள் படிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 10:12 சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் கிறிஸ்தவங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிக்கை உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10:12. ஆகவே இந்த காரியங்கள் எங்களுடைய பரம பிதா என்ன செய்யறார் என்று சொன்னால், உங்களுடைய அப்பா அம்மாவோட போதனைகள் இருக்கிறது. ஆமென். அவங்க ஒரு பக்கம் எங்களை போதிக்கிறார்கள். அதை விட பரம பிதா எங்களை போதிக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு சபைகளை கூப்பிட்டு வச்சு இந்த இடங்களை ஆராதனை செய்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். அதனால்தான் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு வருகிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு வருகிற காரியம் பரம பிதா உங்களை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். ஏன்னா அவருக்கு அக்கறை இருக்கிறது. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது. நல்ல ஒரு வசனம் உண்டு. வாசிங்க. உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. பாருங்க, எங்க அம்மா அப்பாக்கள் என்ன செய்கிறாங்க? தாயின் போதகத்தை தள்ளாதே, உன் தகப்பன் புத்தியை கேள். இந்த அம்மா அப்பாக்கள் போதனைகள் நாங்கள் வாழ்க்கையில மறக்கக்கூடாது. ஆமென். இன்றைக்கு நாங்கள் காரியம் ஒரு சம்பவம் சொல்ல வேண்டும். இங்கே பிரான்ஸ்ல தான் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்றுக்குள்ள ஒரு வயசான மூதாட்டி போயிருக்கிறாங்க. அப்போ அங்கே வேலை செய்கிறவர்கள் அந்த இதில் இருந்தவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த மூதாட்டியை பார்த்து சொல்லியிருக்காங்க, அந்த மூதாட்டி உங்களை மணக்கு சிமையில் வருது, அவை நாங்கள் பொலிசுக்கு ஃபோன் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆமென். உடனே அந்த மூதாட்டி பொலிசு மாற்றிட்டு மூதாட்டியும் ஆத்மையும் பண்ணியிருக்கிறார், கலைச்சிட்டு பொலிசு மறந்துட்டு அந்த மூதாட்டி சொன்னாங்க ஒரு வார்த்தை உண்டு, அது இன்றைக்கும் மறக்க முடியாமல் இருக்குது. சொன்னாங்க பொலிசை பார்த்து, இங்கே வாங்க பொலிஸ்காரர்களே, என்னுடைய அம்மா வயசு 60 மேலே இந்த மூதாட்டிக்கு என்னுடைய அம்மா எனக்கு சுத்தத்தை பற்றி நல்லா கற்றுக் கொடுத்துருக்கிறார். அவன் எப்படி சுத்தமாக இருக்க வேண்டும்னு சொல்லி என்னுடைய அம்மா எனக்கு நல்லா கற்றுக் கொடுத்துருக்கிறா. இந்த பிள்ளை என்னோட வேறொரு பிரச்சனைக்காக என்னை இப்படி குற்றாரு என்று சொன்னாங்க. ஆமென். கலரை தட்டு உண்மையில அம்மா தான் என்ன 60 வயசுனாலும் அம்மா தான். ஏன்னா அம்மா எத்தனை பைசன்றது என்ன? உன் தாயின் போதகத்தை தள்ளாது. பாருங்க, அந்த 60 வயசுக்கு உங்களை ஆச்சரியமாக இருந்தது. உங்களை நான் கூட யோசிக்கின்றது. நாங்கள் என்ன சில காரியங்கள் செய்யும் பொழுதும் உடனே அம்மாட ஞாபகம் தான் தரும். அம்மா அப்படி சொல்லி தந்தவர் சாப்பிட்ட கோப்பை எங்களுக்கு அம்மா சொல்லி தந்த காரியம் இப்போ எங்கே சாப்பிட்டாலும் கோப்பை நீதான் அவங்களே கலப்பு கொடுக்க வேண்டாமே. அப்போ இந்த இவ்வளோ காரணம் வந்தாலும் உங்களை சாப்பிட யாராவது எடுத்தால் எங்களுக்கு ஐயோ நான் கழுவுன்றது வேண்டிய அம்மா கட்டி கொடுத்தது. அம்மா தான் இன்னைக்கு மதர்ஸ்டே வந்துருக்குது. அம்மாக்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கரங்களை கட்டுங்க. ஆமென். அவை எங்களுக்கு கொடுத்த அம்மாக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நன்றி சொல்லுவோம். அதே மாதிரி தகப்பனுடைய கற்பனை என்ன செய்யணுமா? காத்து கொள்ளட்டும். தகப்பன் தான் புத்திய சொல்லுவார். ஆமென். புத்தி சொல்றது அப்பா தான். அப்பா நெருங்க நினைக்க மாட்டார். 1-2 கதையை கரைச்சிட்டு அம்மாவுக்கு தான் நடக்கும். என்னவா அவன் அங்கே அம்மா என்ன நீரும் பார்க்க இல்லை, விருது இல்லையா, கவனிக்கலையா, தினாளுக்கெல்லாம் தேர்தல் சொல்லியிருப்பார், பார்க்க இல்லையா, கவனிக்க தினால் வந்த உடனே அம்மா வாங்குமா என்ன தகப்பன் நேசம் என்ன பிள்ளை தான். அவன் பாலிய பிள்ளைகள் எவ்வளவு பாசமாக பெற்றோர்கள் இருக்கணும், எவ்வளவு கனவுகளோட இருக்கணும். ஆமென். இந்த 60 வயசு மூதாட்டியை யோசித்துக் கொள்ளுங்க. அந்த வயசுல கூட இந்த அம்மா கட்டி கொடுத்தது ஞாபகம் வந்தது. எனக்கு அம்மா சுத்தத்தை பற்றி நல்லா கட்டி கொடுத்துருக்காங்க. ஆமென். இந்த அம்மா என்னென்னதான் கட்டி கொடுத்துருப்பாங்க. ஆமென். மறுபடியும் கட்டுங்க. இந்த அம்மாவுக்கு செய்கிற காரியம் அம்மாவுக்கு அம்மா தான். ஆமென். பெற்றோர்களுக்கு நன்றி சொல்லுவோம். பெற்றோர்கள் நான் வாழ பிள்ளைகள் உங்களை கொடுத்த உங்க அம்மாவுக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். அந்த அந்த போதகம், தாயினுடைய போதகம் வாழ்நாள் முழுக்க அந்த வாழிய பிள்ளைகள் நடத்தும். ஆமென். இப்ப யாத்திரை குடும்பத்துக்கு மறுபடியும் வருவோம். ஆமென்.
ஆனால் யாக்கோபுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்ளவில்லை. திருமண காரியத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளாங்க. வஞ்சகமான ஒரு காரியத்தை அவங்க பிளான் பண்ணுகிறார்கள். இந்த காரியத்தை நீங்கள் பாருங்கள். அப்பொழுது யாக்கோபின் குமாரர் தங்கள் சகோதரியாகிய தீனாளை சீகேம் என்பவன் தீட்டுப்படுத்தினபடியினால் அவனுக்கும் அவன் தகப்பனார் ஏகோருக்கும் வஞ்சகமான மறுமொழியாக இப்ப ஒப்பந்தம் பண்றாங்க. நாங்கள் ஒரு வித்தியாசமானவர்கள், நாங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய பிள்ளைகள், ஆக நாம் வித்தியாசமானவர்கள், எங்களுக்கு வித்தியாசங்கள் இருக்கிறது, அவர் எங்களுக்கு வித்தியாசம் செய்கிறது சொல்லி கேட்கிறாங்க. செய்வீங்களா? ஓ செய்வீங்கன்னு சொன்னால் இந்த திருமணத்தை நாங்கள் செய்து இருக்கிறோம். ஏன்னா சகோதரர்கள். ஆமென். இதனாலுக்கு மிக முக்கியமான பயனர்கள் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய கட்டளை என்ன செய்யறாங்க? சிஎம் பெரியார் தேசத்தினுடைய தேசமே அவங்களுடைய காரியம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு ராஜா மாதிரி. ஆமென். அப்போ அவங்க போய் என்ன செய்யறாங்க? தன்னுடைய இன்ன பயணங்களுக்கு எல்லாம் சொல்லி வித்தியாசங்கள் செய்வதற்கு உடன்பட செய்கிறாங்க. ஆமென். காரணம் என்ன? தினாண்மையில் இருக்கிற நேசம், அந்த நேசத்தினால செய்கிறாங்க. ஆனால் என்ன நடக்குன்னு சொன்னார்? வித்தியாசங்கள் செய்தார்கள். சிஎம்னுடைய காரியத்துல அமேன்மார் அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். யாக்கோபு இருக்கிறார் தேவனுடைய மனுஷன், எத்தனையோ போராட்டங்களை பார்த்தவர், கர்த்தரோட போராடி ஜெயித்தவர். இப்ப அவன் பேசாமல் இருந்தாலும் பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? கொதிக்கிறாங்க. இன்னும் அவனோட கோபம் பாருங்க. ஒரு பாலிக பிள்ளைகள் செய்த காரியங்களை நாங்கள் யோசிக்க வேண்டும். குடும்பம் பண்ணி இருக்குது, அப்பா அம்மா அண்ணா அக்கா எல்லாரும் இருக்கிறாங்க. பிள்ளை ஒரு பாலிக பிள்ளைக்கு நடந்ததுன்னு சொன்னா குடும்பத்துக்கே மாறும். குடும்பமே சாட்சி போயிடுது, சபையுடைய சாட்சி போயிடுது. திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள் ஒரு காரியத்தை செய்தால் திருச்சபையுடைய காரியம் கெட்டு போயிடும். கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படும் புறஜாதிகள்னால. ஆமென். எவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்கு. தினாருடைய காரியம் எவ்வளவு பிரச்சனை. சிஎம் எவ்வளவு பிரச்சனையும் இல்லை. சிஎம் துணி வீட்டவே கொண்டு இருக்கிறார். இது சாதாரணமான காரியம். பாருங்கள், நன்றாக உணர வேண்டும். தீர்த்துப்படுத்தின பின்பு நேசிக்கிற உதவன்னு சொன்னால் அவர் எத்தனை பேர் தீர்த்துப்படுத்தியிருப்பார்? நன்றாக பாடிய பிள்ளைகள் யோசிக்க வேண்டும். சிஎம்முடைய காரியம் எப்படி இருக்கிறது? தீர்த்துப்படுத்தின பின்பு உண்மையான ஒரு மனுஷனாக இருந்தால் ஒரு வித்தியாசமான மக்கள் பெண்ணை கேட்ட பின்பு செய்திருக்கிறார். ஆனால் அவனுடைய கலாச்சாரம், அவனுடைய பழக்க வழக்கம் அது ஓகே. இந்த பாடிய பிள்ளைகள் எப்ப தனியாக போறீங்களோ அன்று பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும். அவிசுவாசங்களோட எப்படி நாங்கள் பேச வேண்டும், பழக வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். பாதுகாப்பு நாங்களாம் தேடிக்கொள்ள வேண்டும். அம்மா தாயின் போதகத்தை தடன்னு சொன்னேன். அம்மா எங்கேம்மா போறீங்கன்னு கேட்டா, அம்மா உங்களுக்கு வயசாயிடுச்சு, உங்களுக்கு ஃப்ரெஞ்சு தெரியாது. ஆமென். ஃப்ரெஞ்சு தெரியாது, வயசாயிடுச்சு, வாய் உங்களுக்கு இருக்கம்மா கேட்காதே. நான் எங்கே போறேன்னு சொல்லி தினான் மாதிரி போனா அங்கே ஒரு சிஎம் இருப்பாங்க, எத்தனை சிஎம் இருப்பாங்க. ஆமென். அதுக்காக தான் அம்மா என்ன செய்யறாரு? ஐயோ பிள்ளை எங்க போறீங்க, போனடிங்க. இப்ப சொல்லிருப்பா தீனா நேரத்துக்கு கூச்ச பார்வையோட பேர் சொல்லுது. ஆமென். அம்மா நீங்களும் ஒண்ணு அனுபவிக்கிறது, உங்களுக்கு கூச்ச பார்வைன்னு சொல்லி அப்பா என்ன செய்த? ராயல கல்யாணம் கட்டு. என்னனால கொஞ்சம் சந்தோஷம் இருக்கு, விடுங்கம்மா. கேட்டுப்பாங்க தெரியாது. ஆமென். அப்ப இப்ப பிள்ளைகள் எல்லாம் யோசிக்க வேண்டும். அம்மா அப்பாவை சொல்லுறது போதகம், ஒரு டீச்சிங். இதை நாங்கள் காரணமா வச்சிருக்கொள்ள வேண்டும், எங்களுக்கு நன்மைக்காக. ஆமென். இப்ப சிஎம் உடைய காரியத்துல என்ன செய்யறாங்க? ஒரு கொடுமை ஒன்றை, ஒரு கொலையை செய்து முடியும். கொலையில இருந்து காரியம் முடிந்து. ஆமென். தொடர்ந்து வாக்கிங்க சிஸ்டர். பண்ணிக்கொள்வதற்கு எங்கள் சொல் கேளாமல் போய்களானால் நாங்கள் எங்கள் குமாரத்தை அழைத்துக் கொண்டு போய் கவனிக்க வேண்டும். யாக்கோபுடைய மகள் தினாள் ஒரு திருமண ஒப்பந்தம் நடந்து ஒப்பந்தம் ஓகே என்று சொன்னா எங்க இருப்பாங்க? அங்கதான் இருப்பாங்க, வீட்டை விட்டு இருக்க மாட்டாங்க. இது அவங்களோட கலாச்சார பின்னணி. அதுகளை நாங்கள் ஒரு பிள்ளை சொல்ல முடியாது. ஆமென். நாங்களாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஆமென். நாங்கள் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் நாங்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக திருச்சபையில் இருக்க இன்னும் கவனமாக இருக்க வேண்டும். ஆமென். பணிக்கட்டங்கள், பாடசாலைகள், பணிவிடங்கள், சேர்ந்தங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் வித்தியாசமானவர்கள். நாங்கள் வித்தியாசமான மனுஷர். ஆமென். வித்தியாசமானவர்கள் என்று நாங்கள் சொல்ல பழக வேண்டும். அதை விட்டு ஓமன்னு சொல்லி எல்லாத்துக்கும் நான் கெஸ்ட் சொல்ல மாட்டேன் சொன்னால் தினாரி காரியங்கள் வந்துவிடும். ஆமென். ஆமென். இப்ப வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது ஏமோரின் பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் அனைவரும் அவன் சொல்லையும் அவன் குமாரனாகிய சீகேமின் சொல்லையும் கேட்டு அவனுடைய பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் ஆன்மாக்கள் யாவரும் வித்தசேதம் பண்ணப்பட்டார்கள். 3ஆம் நாளில் அவர்களுக்கு
நோவெடுத்துக் கொண்ட போது யாக்கோபின் குமாரனும் தீனானின் சோதரமான சிமியோன் லேவி என்னும் இவ்விரண்டு பேரும் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேற்பாய் தான் மக்கள் யாவரையும் கொண்டு போட்டார்கள். ஏமோரையும் அவன் குமாரன் சீகேமையும் பட்டய கருக்காலை கொன்று சீகேமின் வீட்டிலிருந்த தீனாலையும் அழைத்தி கொண்டு போய்விட்டார்கள். ஒரு சின்ன ஒரு தப்பு, தினாலுடைய சின்ன ஒரு அசட்டையினம், சின்ன ஒரு கவலையினம் எங்க போய் முடிஞ்சிருக்குது? யாக்கோபுக்கு ஒரு தீட்டான காரியம் மட்டுமல்ல, சௌரங்களை கொலகாரர்களாக்கி இருக்குது. ஆமேன். இப்ப சிஏவுடைய காரியத்தில் அவங்க என்ன செய்வாங்க? லேவி சிமியோனும் பூந்து வெளியாரை கொலை செய்து விட்டார்கள். அதில் நோவில் இருக்கும் பொழுது பிரயோஜனமான நேரத்தில் சந்தர்ப்பத்தில் வஞ்சரமாய் அந்த கிராமத்தை அந்த தேசத்துல பூந்து அங்கே இருந்த எல்லாரையும் கொண்டு போட்டாங்க. ஆண்கள் எல்லாரையும் கொண்டு போட்டால் மட்டுமல்ல, அங்கே இருந்த குழந்தைகள், புருஷன் இல்லாத மனைவிகள் எல்லாவற்றையும் திரும்ப அழைத்து கொண்டு வந்து விட்டார்கள். ஆமே. அந்த அந்த இந்த நகரமே ஒரு பெரிய அழிவுக்குள்ள வந்து விட்டது. ஆமே. யாரால? தீனால சிரித்தார்கள். அண்ணாமர்கள் இப்ப இன்னும் அண்ணாமர் இப்ப கொலைகாரர். தீயமை கொலை கொண்டது மட்டுமல்ல, அங்க இருந்த ஆண் மக்கள் முழு பேரையும் கொண்டு போட்டார்கள். ஆமே. வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருந்த காரியம். நான் சொன்னேன், கிறிஸ்தவமாக அவர்களுக்கு சம்பளித்தது முடிவு காலங்களில் இருக்கிறவர்களுக்கு எச்சரிக்கை உண்டாக்கும்படி எழுதப்படுகிறார். வேத புத்தகத்தை நான் உங்களுக்கு இயேசு சொன்னேன். இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை நம்ம படிக்கிறோம். ஒரு காரியங்கள் இருக்கிறது. அவர் சொல்லுங்க, எத்தனையோ காரியங்களை சொல்லுங்க. ஆமே. இதெல்லாம் படிக்கிறோம். ஆனால் வந்து புரிந்து கொள்ள முடியாது. ஒரு சொல்லாட்டி எப்படி தெரியும்? மண்டல வேதம் இருக்குது, வசனம் இருக்குது. ஆமே. ஒரு சொல்லாட்டி எப்படி தெரியும்? ஆமே. அவை திருச்சபைகள் நாட்களை மிக கவனமாக இருக்க வேண்டும். கடைசி காலங்கள் மிக கொடிய காலங்களாக இருக்கிறது. இதனால் ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ண வேண்டிய ஒரு அருமையான ஒரு அழகான பெண். இந்த குடும்பத்தை என்ன செய்கிறாங்க? ஒரு 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 அவமானத்தை உண்டு பண்ண, அந்த தினால குடும்பத்துக்கு ஒரு அவமானத்தை உண்டு பண்ணது மாத்திரமே இல்லை, தன்னுடைய அண்ணன்மாரையும் ஒரு கொலைகாரர்களாக மாற்றிவிட்டார். ஆமே. இப்ப இந்த காரியம் நடந்தெல்லாம் முடிந்தது. நான் சுருக்கத்துக்கு பார்ப்போம், நேரங்கானது நடந்தெல்லாம் முடிந்த பின்பு யாக்கோபுக்கு அடுத்த இரண்டாவது பிரச்சனை. மகள் இப்படி ஒரு தீட்டுப்பட்டு கெடுக்கப்பட்ட ஒரு பிரச்சனை ஒரு பக்கம், தேவனுக்கு விரோதமான காரியமாக இருந்த காரியத்துக்கு ஒரு பக்கம். தேவன் இதை அனுமதிக்க மாட்டார். ஆமே. இவர்களுக்கு ஒன்று யோசிக்க ஒன்று, பெற்றோர், சில பெற்றோர்கள் சில குணங்கள் இருக்கிறது. நாங்கள் ரசிக்கப்பட்டு நாங்கள் தேசப்பயிர்கள் எல்லாம் பார்த்து கொள்வோம். நீங்கள் எங்கேயும் போகுமா, எங்கேயும் பாமா, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமே. ஏன்னா தேசப்பயிருக்கு அது சின்ன ரெண்டு சின்ன ஜபத்தில் போயிடும். இது ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம். ஆமே. கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனே விழுங்கலாம்னு சொல்லி அங்கே சாத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். இதை தெரியாம இப்ப யாக்கோபு பாருங்க, தேவனோடு போராடி ஜெயித்தவனுடைய மகள் தினாள், அவளுக்கே இந்த காரியம் நடந்ததுன்னு சொன்னா எச்சரிக்கையா இருக்க வேண்டியது கிறிஸ்தவர்கள் கவனமா இருக்க வேண்டும். ஆமே. தகப்பன்மார் தாய்மார்கள் பிள்ளைகள் எங்க போறாங்க எங்க வராங்கன்னு சொல்லி கவனமா இருக்க வேண்டும். அந்த பிள்ளைகள் ஒரு சின்ன பிள்ளைகள், அதாவது அறியாத பிள்ளைகள் ஒரு கொஞ்சம் கவலை நம்ம இருந்தேன்னு சொன்னா எல்லாம் போயிடும். ஆமே. திருமணம் மஞ்சம் அசுசிப்படாது இருப்பதாக, திருமணம் யாருக்குள்ளும் கனமுள்ளதாக இருப்பதாக, பேசித்தனத்துக்கு விலகியோடு கர்த்தர் பரமபிதா சொல்ற காரியம். ஆமே. இப்ப லேவி சிமியோன் செய்த காரியங்கள் இப்ப யாக்கோபுக்கு அடுத்த பெரிய பிரச்சனை. அவன் என்ன சொல்றான்னு சொன்ன அவன் சரியா தூக்கப்பட்டு இருக்கிறான். அதை போல அவன் சொல்றான்னு சொன்னால் தொடர்ந்து வாசிங்க வசனே. மேலும் யாக்கோபின் குமார வெட்டுண்டவர்களிடத்தில் வந்து தங்கள் சகோதரியை அவர்கள் திருட்டுப்படுத்தினதற்காக பட்டணத்தை கொள்ளையிட்டு அவர்களுடைய ஆடு மாடுகளையும் கழுகுகளையும் பட்டணத்திலும் வயல்வெளியிலும் இருந்தவையை யாவையும் அவர்களுடைய எல்லா தட்டு முட்டுக்களையும் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய எல்லா குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சிறை பிடித்து வீட்டில் இருந்த எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள். அப்பொழுது யாக்கோபு சிமியோனை லேவியையும் பார்த்து, இந்த தேசத்திலே குடியிருக்கிற கானானியரிடத்தில் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை வாசனையை கெடுத்தீங்கன்னு சொன்ன விளையாடுதா? சொல்லுங்க.
வாசனை நல்ல ஒரு வாசனை வந்ததான் எல்லாரும் நுழைவாங்க. ஆமென். இப்ப யாக்கோபை குறித்து அந்த தேசத்துக்கு நல்ல ஒரு வாசனை இருக்குது. எல்லாரும் கலைக்கிறாங்க, எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஒரு இன்பமான மனுஷன், இன்பமான வாசனை, என்னுடைய வாசனை, அவன் யாக்கோபுடைய வாசனை இந்த தேசத்துல நல்ல ஒரு சாட்சி, நல்ல ஒரு காரியம். இப்ப அவன் என்ன சொல்றான்? என்னுடைய வாசனையை கெடுத்தீங்க. அது மட்டுமல்ல, தொடர்ந்து வாசிங்க. வாசனைகள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்சம் ஜனமுள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். என்ன வெட்டி போடுவார்களே என்றான். பாருங்க, தேவனுக்கு இப்ப என்ன அடுத்த பிரச்சனை சொன்னா, சுத்தி இருக்கிறது காணானியர்கள் இருக்கிறாங்க. இப்ப அவங்க என்ன செய்வாங்க? இவங்களுக்காக அவங்க வேலை போறாங்க. வந்தாங்க. ஏற்கனவே இதற்கு முன்பு யாக்கோபுடைய காரியத்தை நான் பார்த்தோம்னு சொன்னா, ஏசா தன்னுடைய பிள்ளைகள் மனைவிமார்களோட வயதில் அவன் பயப்படுகிறான். ஏசா தனக்கு ஏன் செய்து கொள்வான், தன்னுடைய பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு ஏன் செய்து கொள்வான் பயப்படுகிறான் என்பது அதிகாரங்களை பார்க்கிறோம். இப்ப அவன் பயந்த நிறைய நடக்கையில் ஏசா வந்த வழியை திருப்பி போனபடியாக தப்பிட்டான். இப்ப மறுபடியும் வந்து இந்த திட்டத்தை கொஞ்சம் சமாதானமா இருக்குமான்னு சொல்லி தகப்பன் இருப்பார். அடுத்த பிள்ளை பேச்சில் உங்கள் பிள்ளைகள் செய்து வந்துட்டாங்க. ஆமே. இப்ப அவங்க வந்தாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. காரணம் விட்டுட்டு ஓடத்தான் வேணும், இந்த தேசத்தை விட்டுட்டு ஓட வேணும். தாவீது தேவனுடைய மனுஷன், அப்சலோம் எதிராக கிளம்பிய என்ன செய்யலாம்? தாவீது விட்டுட்டு ஓடுறார். ஏன்னா நீங்களும் தாக்கு பிடிக்க இருந்தாலும் தேவனத்தில் இருந்தாலும் தாக்கு பிடிக்க முடியாது விட்டுட்டு தாவீது ஓடின அதே மாதிரி யாக்கோபு சொல்றாங்க, நானுக்கு ஓட எல்லாரும் தூக்கி பண்ணி ஓடுறது. ஆமே. இப்ப அவனுக்கு அது பெரிய கலக்கம், இதயத்துல கலக்கம் அடைஞ்சது. அவன் இதை மறக்கவே இல்லை யாக்கோபு. ஆமே. யாக்கோபுடைய காரியம் எவ்வளவு தாக்கம், ஒரு சின்ன ஒரு காரியம் எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து முடிந்திருக்கிறது. ஆமே. இப்ப இந்த காரியத்துல தகப்பன் என்ன செய்யறாங்கன்னு சொன்னாங்க. ஒரு நேரம் வந்து தகப்பனுக்கு யாக்கோபுக்கு வயசாயிட்டு, இப்ப அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, வயசான நேரத்துல தன்னை பிள்ளைகளை கூப்பிடுறான், வாங்கோ உங்களை எல்லாரும் நான் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி. அப்படி அவன் ஆசீர்வதிச்சு கூப்பிடல யாக்கோபு சொல்லுகிற வார்த்தையை நீங்க பாருங்க. என்ன சொல்றான்னு சொன்னா, லேவியையும் சிமியோனையும் பார்த்து சொல்ற காரியம், தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் மிக முக்கியம். ஆமென். 45 வாசிக்க டக்குனு வாசிக்க நேரமா இருக்கு. கர்த்தரோட பேசுறாருன்னு நான் நினைக்கின்றேன். ஆமென். சிமியோனும் லேவியோடும் ஏக சகோதரர், அவர்கள் பட்டயங்களை விட்டு விடுவாங்க. ஏக சகோதரர்கள் சிமியோனும் லேவியும் என்ன சொல்றாங்க? வயசாகிட்டு ஆசிர்வதிக்க போகிறான். யாக்கோபு ஆசிர்வதிக்க போய் என்ன சொல்றான்? சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், இந்த ரெண்டு பேரும் பிரதர்ஸ். நான் சொல்லுவோம், யாராவது ஒரு குற்றம் செய்தா நீ செய்தபடியா நீங்க அவனும் ரெண்டு பேரும் பிரதர்ஸா அப்படி சொல்லுவோம். அதே தான் வார்த்தை இது. அவர் கண்ட பிள்ளை சௌரமான யாக்கோபுக்கு தெரியாதா? தெரியும். என்ன சொல்றான்? நீங்கள் பிரதர்ஸ், ரெண்டு பேரும் சகோதரர்களா? இது ரெண்டு பேரும் மிக சகோதரர்கள். அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் பட்டயம் சொன்னால் ஆயுதங்கள், ஒரு ஆயுதங்கள் கொடுமை. அந்த சிஎமுக்கும் தகப்பனுக்கும் அந்த அங்கிருந்த ஆண் பிள்ளைகள் எல்லாருக்கும் செய்தது கொடுமை. ஒரு வஞ்சகமான வித்தியாசமான சொல்லி போட்டு செய்த கொடுமை. கொடுமை பட்டயங்கள், பட்டயங்களின் கொடுமையின் கருவிகள், கொடுமை கருவிகள். என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என்ன சொல்றான்? என்னுடைய ஆத்மா நான் இருக்க மாட்டேன், நான் வாழ்ந்தாலும் மரித்தாலும் கர்த்தரோட இருப்பேன். அது இருந்தாலும் என்னுடைய ஆத்மா என்ன செய்வோம்னு சொன்னால், இவங்க ரெண்டு பேரும் ரகசியமா பிளான் பண்ணி செய்த காரியம் தான் இந்த கொலை. இந்த கொலையை நான் மரித்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதான் அர்த்தம். என் ஆத்மாவே உடன்படாத, நான் மரித்தாலும் இவங்க செய்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளாத. நல்ல வேதங்களை பார்க்க தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. ஒரு தகப்பன் என்ன சொல்ல வேண்டும்? ஒரு தகப்பன் சொல்ற, தாய் தகப்பன் பெரியவர்கள் சொல்ற காரியம் படித்தது. ஆமென். உங்களை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாக இருக்கும். அதுதான் நாங்கள் கனம் பண்றதுல முன்னோர் பெரியவர்கள் சொன்னா கனம் பண்றது காரியம் இல்லை. தங்களை வாயை திறந்த ஒரு வார்த்தை சொன்னா பறிச்சது பெரியவர்கள். ஆமென். தாய் தகப்பனும் அப்படித்தான். தாய் தகப்பன் சொன்னா பறிச்சது. இப்ப யாக்கோபு சொல்ற காரியம் இது அப்படியே விதத்துல பறிச்சிருக்கு. பாருங்க, இதுதான் அம்மா அப்பாக்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, பிள்ளைகளை நாங்கள் பாயத்திலிருந்து சில அம்மா அப்பாக்கள் ஆமென் சொல்லலாம் சொல்லுவோம். அம்மா அப்பாவுக்கு சில பேர் நம்ம பார்த்துருக்குறேன். என்ன வார்த்தை பிள்ளைகள் சின்ன தப்பு செய்த சொல்லிடுவாங்க. ஆமென்.
அவங்களுக்கு தெரியாது தான் சொல்லுற வார்த்தையை அப்படியே பறிக்க வேண்டும். ஆனால் அப்படிதான் சொல்லி பழகக்கூடாது. என்னதான் கோபம் வந்தாலும் ஒன்று சொன்னால் அந்த பிள்ளைங்க அப்படியே போயிடும். ஆமென். யாக்கோபு சொல்ற காரியம் அப்படியே நடந்தது. தாயதப்பன் சொல்ற காரியங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகள் அப்படியே பறிக்கணும். தாயதப்பன் சொல்றது பறிக்கணும். அவருடைய வார்த்தைகளுக்காக பயணி அடைந்தவர்கள் முன்னோர்களுக்காக முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியாரின் வார்த்தைகளை கனப்படுத்திடணும். எங்களுடைய ஆசீர்வாத வார்த்தைகள் விரட்டணும். எங்களுடைய ஆசீர்வதிக்கும். ஆமென். இப்ப யாக்கோபு என்ன சொல்றான்? தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் என் உடன்படாதே, என் மேன்மையை அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. ஆமென். பாருங்க, சாபம். யாருக்கு சாபம் சொன்னால், நான் சொன்ன பெஞ்சமின் பிரேக்கின்னு சொல்லி 12 கோத்திரம். 12 கோத்திரத்துல யாக்கோபுடைய 2 லேவி, சிமியோன் 2 கோத்திரத்துக்கு சாபம். ஆமென். இந்த சாபம் எப்போ முறியடிக்கப்பட்டன்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து இருக்கு. நான் சொல்றேன். ஆமென். 2 கோத்திரமும் சாபத்துக்குள்ள போச்சு. ஏன்? தினாலே ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கையாக காரியம். 2 அண்ணன் கோத்திரங்கள் அவர் மட்டுமல்ல அந்த சந்ததி கோத்திரத்துக்கே சாபம். ஆமென். அவை நாட்களில் நாங்கள் கவனமாக வாழ்ந்த பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும். ஆமென். அந்நிய தேசங்களில் இருக்கிறவர்கள், அந்நிய மக்களோடு பழகிறவர்கள், அந்நிய கலாச்சார மக்களோடு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவர்கள் எல்லாரும் வயது கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்ன சொன்னார்? நாங்கள் வித்தியாசமானவர்கள். ஆமென். தேவனை என்னுடைய பரமபிதாவாக ஏற்றுக்கொண்டவர்கள், கர்த்தரை பரமபிதாவாக ஏற்றுக்கொண்ட நாங்கள் யாரும் வித்தியாசமானவர்கள். ஆகவே எங்களுடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசம், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசம். ஆமென். இந்த காரியங்கள் நாங்கள் கவனமாக இருந்தால் தான் பரமபிதா என்ன செய்வார் சொன்னால் அன்பாக இருப்பார். எப்படி தாய் தகப்பன் எங்களுடைய அன்பாக இருக்கிறாரோ அதே போல நாங்கள் சரியாக கர்த்தருடைய வார்த்தையின்படி கவனமாக நடந்தால்தான் பரமபிதா எங்களில் அன்பாக இருப்பார். வாசிகள் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. இந்த வார்த்தையை கேளுங்கள். அந்நிய நுகத்திலே வாழிய பிள்ளைகள், அருமையான வாழிய தங்கச்சிகள் கேளுங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பார். என்ன அர்த்தம் தெரியுமா? மாட்டு வண்டி உங்களுக்கு தெரியாது. இப்போ பண்ண பிள்ளைகள் தெரியுமோ தெரியாது. மாட்டு வண்டி, குதிரை வண்டி, ஒரு மாடு அன்பாடு இருக்கு, இங்கே ஒரு மாடு இருக்கு. நுகம் இந்த முதல கொலை இதுக்கும் மாடு எடுத்து கொண்டு போகும், இப்படி எடுத்து கொண்டு போகும். இங்கே ஒரு மாடு, அங்கே ஒரு மாடு. இப்போ அந்த மாடு சிஎம். ஆமென். அந்த மாடு சிஎம். இப்போ இந்த மாடு யார் என்று சொன்னா கர்த்தர் என்ன சொல்றார்? பரவாயில்ல என்ன சொல்றாரு? இந்த அந்நிய நுகத்தில் நீங்கள் பிணைக்கப்படாதிருப்பீர்கள். இதுதான் அர்த்தம். என்ன வசனம் சொல்லுது? ஆமென். அந்நிய நுகத்தில் நீங்கள் பிணைக்கப்படாதீர்கள். பிணைகிறான் என்ன சொல்றான்னு சொன்னா தோலை கொடுக்குறது. என்ன தோலை கொடுக்குறது? அவங்க செய்கிற எல்லாத்துக்கும் ஆமா போடுறது, அவங்க செய்கிற காரியங்களை ஏற்றுக்கொள்ளுறது, அவங்க செய்கிற பழக்க வழக்கங்களை விரும்புகிறது. ஆமென். அவங்களுடைய காரியங்களை நாங்கள் இச்சிக்கிறது. நல்லா செய்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, அதை விருப்பமாக இருக்குன்னு சொல்லி இந்த பிணைக்க அதான் அர்த்தம். திருமணம் மட்டுமல்ல. திருமணம் ஒரு காரியம், அந்த பிணைப்பு என்னோட காரியம் ஏற்றுக்கொள்கிறது, அக்செப்ட் பண்ணுறது, பிணைக்கிறது. இந்த மாடல் நான் மாறும், என் ஃப்ரெண்ட் அப்படின்னா நான் மாறுவேன். அப்படி ஆமென். புரியுதா? வாழ பிள்ளை அவை உங்களோட கர்த்தர் பேச விரும்புகிறார், வாழ்வ பிள்ளைகளோடு பேச விரும்புகிறார், திருச்சபையை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். செய்கிற காத்து கொண்டிருக்கிற மக்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன் இப்படித்தான் அப்பா. ஒரு பரமபிதா என்ன சொல்ற? அடுத்த வாசிங்கோ. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது, கிறிஸ்துவுக்கும் பெரியாருக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவளுக்கு ஹல்லேலூயா. தினால் உடைய காரியம் உங்களுக்கு கர்த்தர் சொல்வதற்கு என்ன காரியம் சொன்னால்
அசுத்தமானதை தொடாதீர்கள். ஆமென். அசுத்தமானதை தொடாதீர்கள். ஹல்லேலூயா. யாரோடும் பழகுங்கள், யாரோடும் போங்க, எங்கேயும் வாங்க, அசுத்தமானதை தொடாதீர்கள். ஆமென். சொல்லுங்க வாசிங்க. அப்பொழுது உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றது? சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன சொல்றார்? திருப்பி நம்ம சேர்ந்து வாசிக்கிட்டு இருக்கிறார்கள். பைபிள் தானே இந்த வசனத்தை திருப்பி மறுபடியும் வாசிங்க. பைபிள் இருக்கிறார்கள். தொடர்ந்து சேர்ந்து வாசிக்கிற வசனத்தை கடைசி வசனம். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். புரியுதா? யார் சொல்றது? சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன சொல்றார்? நான் உங்களுக்கு அப்பாவா இருப்பேன், நான் உங்களுக்கு ஃபாதர் பரம பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தி. அப்பா அம்மாவோட போதம் ஒரு பக்கம், ஆவியார் உங்களுக்கு தருகிற ஒரு காரியம் போதம். ஆமென். சபைகளை அழைத்து வந்து இதான் திருச்சபை. உங்களை கூட்டிக் கொண்டு வந்து தன் பிள்ளைகளை எப்படி அரவணைத்து உங்களுக்கு போதிக்கிறார். ஆமென். இப்படி நடந்தீங்க என்று சொன்னால் நீங்கள் எனக்கு குமாரன் குமாரத்தில் இருப்பீங்கள், நான் உங்களுக்கு அப்பா இருப்பேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்கிறேன். ஆமென். அருமையான ஒரு காரியம். இதே நான் சொல்லணும்னு சொன்னேன். எங்களுடைய அன்பான பிள்ளைகள், எங்கள் அருமையான பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஒரு அருமையான பிள்ளைகள், எங்களுடைய பிள்ளைகள் ஒரு வித்தியாசமான பிள்ளைகள். ஆனால் இவர்கள் கேட்டு நன்றாக அறிந்து ஒரு நேரம் வரும், ஒரு அம்மாவாகி ஒரு பிள்ளைகளை பெற்று அவர்கள் பாட்டன் தூக்கி அறிக்கைக்கு போதிக்க வேண்டும். ஆமென். அவர்கள் தங்கள பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். நான் சொன்னேன், தாயின் போதகத்தை தள்ளாது. இந்த பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைகள் இங்கே வாலிப பிள்ளைகள் இருந்தாலும் அந்த பிள்ளைகள் அவர்கள் போதிக்க வேண்டும் தங்கள பிள்ளைகளுக்கு. ஆமென். தாயின் போதகம் டீச்சிங். இந்த காரியங்களை அவர்கள் போதி சந்ததி சந்ததியா தேவன் சொல்கிற காரியம் குமாரனும் குமாரத்தியுமாய் இருப்பீர்கள். ஆமென். அப்பொழுது நீங்கள் எனக்கு குமாரனும் குமாரத்தியுமாய் இருப்பீர்கள். அப்பா அம்மா சொல்றதை விட தேவன் சொல்ற உங்களை விட பெரிய வசனமே. மறுபடியும் சொல்லுங்க, வாசனத்திற்கு வாசிங்க, வாசிங்க. நல்ல காரியம், ஒரு பிரச்சனை இல்லை. ரெண்டு சப்பான வாசிங்க. ஆமென். ஆமென். அப்படியான ஒரு அருமையான தேவன் சபை நடுவிலே உலாவது தேவன். ஆமென். எவ்வளவு அன்பானவர் இருப்பார்கள். ஆமென். எங்களுடைய தேவன் அப்படியான ஒரு தேவன், அன்பானவர், இரக்கமானவர். அவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் விளங்கப்படுத்துவார். ஆமென். கத்திரிக்கான கரங்களை தட்டி நடத்துவார். வார்த்தைகளை கேட்க அருமையான வாலிப பிள்ளைகள், வாலிப ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் நிறைய ஆசிரியப்ப இன்னும் கத்தரிக்குள்ள 100,000 பலன் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறி கத்தரிக்கென்று நம்ம பரமபிதாவுக்கு என்று சொல்லி ஒரு விசேஷித்த பிள்ளைகளாய் எல்லோரும் மாறுவோம் என்று சொல்லி அருமையான பிள்ளைகளுக்காக இந்த வார்த்தைகள் இதயங்களில் 100,000 பெருதுவோம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். ஆமென்.